இப்போ வந்து 3.1ல் 9th and 10th சம்ஸ் பார்க்கலாம். இதில் 9th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா வந்து பீன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சீக்கன் தீட்டா, டான் தீட்டா, சைன் தீட்டா இதெல்லாம் அந்த பியோட எக்ஸ்ப்ரெஷன்ஸாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ப்ராப்பர்ட்டி. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 இல்லையா? இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி பிரிக்கலாம். ஸோ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா இன்டு சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா 1. ரெண்டு டேர்மோடைய ப்ராடக்ட் பண்ணுன்னா அந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஒன்றுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டான்றது சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ அதோட வேல்யூ பின்னா இது வந்து 1/p இல்லையா? ஸோ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா பி, சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா 1/p. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணினீங்கன்னா 2 சீக்கன் தீட்டா வந்து p ப்ளஸ் 1/pன்னு வரும். அதாவது p ஸ்கொயர் ப்ளஸ் 1/p. ஸோ சீக்கன் தீட்டா வந்து p ஸ்கொயர் ப்ளஸ் 1/2pன்னு வரும். இப்போது சப்ட்ராக்ட் பண்ணினீங்கன்னா 2 tan தீட்டா வரும். 2 tan தீட்டா இஸ் p மைனஸ் 1/p, அதாவது p ஸ்கொயர் மைனஸ் 1/p. ஸோ tan தீட்டா இஸ் p ஸ்கொயர் மைனஸ் 1/2p. ஸோ ரெண்டு கொஷின் அவங்க கேட்டது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சைன் தீட்டா வேணும். இந்த ரெண்டு இக்குவேஷன்ஸை ஒன்றொன்னால டிவைட் பண்ணினாலே சைன் தீட்டா வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 tan தீட்டா பை 2 சீக்கன் தீட்டா பண்ணி பாருங்கள். tan தீட்டாக்கு sin பை காஸ் இருக்கும், கீழே 1/cos. அந்த பை காஸ் ரெண்டும் கேன்சல் ஆகி சைன் தீட்டா தானே வரும். ஸோ இந்த இக்குவேஷனை செகண்ட் இக்குவேஷன் பை ஃபஸ்ட் இக்குவேஷன் போட்டால் sin தீட்டா பை காஸ் தீட்டா டிவைடட் பை 1/cos தீட்டா இஸ் p ஸ்கொயர் மைனஸ் 1/p டிவைடட் பை p ஸ்கொயர் ப்ளஸ் 1/p. ஸோ அந்த ரெசிப்ரோக்கல் எடுத்து இது ரீஅரேஞ்ச் பண்ணினாக்கா யூ கெட் p ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதுக்கு அடுத்த சம் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த 10th ஸ்டாண்டர்டில் பூதான்னு சொல்லி படிப்பீங்க பாருங்கள், ஒரு 50 கொஸ்டின். அதோடைய கண்டினியூஷன்ஸ் தான். அது கொஞ்சம் சிம்பிளராக கொடுத்துருப்பாங்க, இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 10th கொஸ்டினில் cot தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா 4m, cot தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா 4nன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இக்குவேஷன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து mnோட வேல்யூ, இது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். I will tell you the basic workout, you study, and if you can't follow you should ask me. So the thing is, first I am multiplying first equation into second equation. From that I am getting an expression for mn. அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸ்கொயர்டு ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனோட ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். 16 கீழே எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் அது பண்ணும்போது m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் வரும். அதை திருப்பி ஸ்கொயர் பண்ணுறேன். அந்த m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரோடைய ஹோல் ஸ்கொயர் mn தானே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர் பண்ணி பார்க்குறேன். ஐ எம் ஏபிள் டு கெட் mn இன் திஸ். நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். ஐ எம் நாட் டெல்லிங் யூ ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில். ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் சி இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ஓகே, அதர்வைஸ் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க்.